மாதமாகவே மும்மொழி கொள்கைன்னு ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள், தமிழிசை, அண்ணாமலை போன்றவர்கள். இவங்களும் தான் ஹிந்தி ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, காலேஜில் படிச்சிருப்பாங்க, 2 பேருமே. ஆனால் எந்தளவுக்கு இவங்களால் ஹிந்தியில் சரளமாக பேச முடியும்னு தெரியல. ஆங்கிலத்தையே சரளமாக பேச முடியாமல் தடுமாறுறத ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் பார்க்குறோம். குறிப்பாக தமிழிசை மேடம். அவங்க சமீபமாக 2-3 நாளைக்கு முன்னால் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழையே ஒழுங்காக வளர்க்கலையாம். அதனால் நிறைய ஸ்கூலில் ஃபைனல் எக்ஸாமில், கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியிருக்காங்களாம். உண்மைதான். தமிழ் பாடத்தில் பாஸ் ஆகிறதுங்கிறது மற்ற பாடங்களை போல் இல்லை. தமிழ் பாடம் மட்டும் இல்லை, ஆங்கில மொழி பாடமும் அப்படி தான். லாங்குவேஜ் பேப்பர் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இலக்கணம் சுத்தமாக ஸ்கூலில் படித்து கொடுக்கறது வீட்டில் பெற்றோர்களால் படித்து கொடுக்க முடியாது தான். மற்ற பாடங்களை போல் மனப்பாடம் பண்ணி லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எழுதிட முடியாது. அதனால தான் பெற்றோர்களால் ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒழுங்காக வீட்டில் படித்து கொடுக்க முடியாதனால தான் பல அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் லாங்குவேஜ் பேப்பர்ஸில் ஃபெயில் ஆகிறது உண்மைதான். அது தனியார் பள்ளியிலையும் நடக்கும். லாங்குவேஜ் பேப்பர்ஸை வீட்டில் ஒழுங்காக இலக்கணம் சுத்தமாக படித்து கொடுக்க முடிஞ்சால் தான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். சரி, ஸ்கூலில் படிக்கிற எல்லா லாங்குவேஜையுமே சரளமாக பேச முடியுமான்னா அது தமிழிசை மேடத்துக்கே தெரியும். அவங்க ஆங்கிலத்தை படித்தவங்க தான். ஆங்கிலத்தையே ஒழுங்காக சரளமாக பேச முடியாமல் தடுமாறதை நம்ம நியூஸ் கான்ஃபரன்ஸில் தான் பார்த்துருக்குறோம். ஸ்கூலில் படிக்கிறத எல்லா மொழியையும் சரளமாக பேசிட முடியாது. ஏன்னா படிப்பு வேறு, பேச்சு மொழி வேறு, கான்வர்சேஷன் லாங்குவேஜுங்கிறது வேறு. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் தப்பும் தவறுமா பேசி பழகினா தான் பேச முடியும். தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டுமே படிக்கிற பிள்ளைகளாலேயே தமிழிலையும் ஒழுங்காக எழுதி படிக்க முடியல, பேச முடியல. ஆங்கிலத்திலையும் ஒழுங்காக எழுதி படிக்க முடியல. இந்த லட்சணத்தில் தாய்மொழியே இல்லாத ஹிந்தியோ, கன்னடமோ, மலையாளமோ, தெலுங்கோ இதையெல்லாம் எப்படி வீட்டில் பெற்றோர்களால் குறிப்பாக அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளோட பெற்றோர்களால் எப்படி படித்து கொடுக்க முடியும்? தாய்மொழியே இல்லாத ஒரு மொழியை, என்றைக்கோ யூஸ் ஆக போகிற லாங்குவேஜை நான் எதுக்கு இன்றைக்கி படிக்கணும்? என்றைக்கு படிக்கணுமோ அன்றைக்கி படிச்சுக்கிறேன். வடநாட்டுக்கு போகணுங்கிற தேவை இருக்கிறவங்க இந்தியை படிச்சுக்கிறாங்க. சரி, மும்மொழி கொள்கைன்னா மாநில மொழி, ஆங்கில மொழி, ஹிந்தி, இந்த 3ஐயும் படிக்கத்தான் ஆகணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தைரியமாக இருந்தால் சொல்லுங்கள். எதை வேணால் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாத லாங்குவேஜுக்கெல்லாம் எதுக்கு சப்பா கட்டுறீங்க? நீங்கள் என்னத்துக்கு பரிந்து வைக்கிறீங்க? மலையாளத்தில் படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? தெலுங்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? கன்னடம் படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? 26 மொழியில் இருக்குது, அவ்வளோத்தையும் படிச்சுக்கவா? அவ்வளோத்துக்கு டீச்சருங்களை போட முடியுமா பள்ளிகளில்? குறிப்பாக அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் எல்லா லாங்குவேஜுக்கும் டீச்சர்களை போட முடியுமா? இதெல்லாம் பம்மாத்து வேலை. மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லா மொழிக்கும் ஆசிரியர்களை வைக்க முடியாது. அதனால் பெரும்பான்மையான மாணவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கு தான் டீச்சர்களை வைக்க முடியும்னுட்டு ஒரு பிரச்சனை வருமே. அப்போது முக்கால்வாசி பேர் ஹிந்தி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஹிந்திக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக இவங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்தியை 3வது மொழியாக தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இன்றைக்கும் தனியார் பள்ளிகளில், பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் தவிர 3வது மொழி எடுக்கிறதுனா பெரும்பான்மையான பெற்றோர்களும் பிள்ளைகளும் பள்ளி நிர்வாகத்தினருமே கூட முன்னுரிமை கொடுக்கறது ஹிந்திக்கு தான். ஃப்ரெஞ்சுக்கோ இல்லை மற்ற இந்திய லாங்குவேஜுக்கோ அல்ல. அப்படியே 3வது லாங்குவேஜ்னா கூட முக்கால்வாசி பிள்ளைங்க ஃப்ரெஞ்சு தான் எடுக்குது, இந்தியை யாரும் எடுக்கிறது இல்லை. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழி எல்லாம் எடுக்கிறதில்ல. அதனால் இந்த மும்மொழி கொள்கைங்கிறத தைரியமாக மாநில மொழி,
ஆங்கிலம் மற்றும் இந்தி என்று கட்டாயமாக சொல்லுங்கள். எந்த அரசுக்கு அதுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டோம், நிர்பந்திக்காதீங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு மொழியை படிக்க வச்சு, நீங்கள் பணம் கொடுக்குறீங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு மொழியை படிக்க வச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே போதும். தேவை இருந்தால் விருப்பப்படுவோர் இந்தியையோ மற்ற மொழிகளையோ கற்றுக்கொள்ள நிறைய வழி இருக்குது. அது இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் தேவையில்லாமல் மும்மொழி கொள்கைங்கிற பேரில் மானியத்தை கொடுக்காம தமிழக அரசை வஞ்சிப்பது மத்திய அரசுக்கு அழகில்லை. குறிப்பாக அதற்கு சப்பக்கட்டு காட்டிக்கிட்டு வர தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இது அழகல்ல.